வணக்கம். நம்ம இந்து தர்மம் படி பரம்பொருளானது 5 தொழில்களை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 தொழில்களை 5 காரியங்களை பரம்பொருளானது செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பரம்பொருளை சிவபெருமானினுடைய வடிவத்தில் நாம பார்க்கும் பொழுது அந்த சிவபெருமானுக்கு 5 முகங்களானது சொல்லப்படுது. அந்த 5 முகங்கள்ல சத்யோஜாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகமானது உலகத்தை படைக்கவும், வாமதேவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகமானது உலகத்தை காத்தும், அகோரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகமானது உலகத்தில் அழிப்பை செய்தும், தத்புருஷம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகம் உலகத்தில் மறைத்தல் தொழிலை செய்தும், அடுத்தது ஈசானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முகம் உலகத்தில் அனுகிரகத்தையும் செய்கிறதாக சொல்கிறது. அந்த வகையில சிவபெருமானினுடைய கோபத்தின் வடிவமாக, சம்ஹார சக்தியினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர் தான் அகோர வீரபத்ரர் அப்படின்னு சொல்றோம். இந்த அகோர வீரபத்ரரை தான் நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமைகளும், அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி விடுது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு வகையில பைரவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரோ அந்த அளவுக்கு சொல்ல போனா பைரவரையும் விட சக்தி வாய்ந்த அதி உக்ரமான ரூபம் தான் நாம வீரபத்ரர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். தக்ஷனினுடைய யாகத்தை அழிப்பதற்காக சிவனினுடைய கோபாவேசத்திலிருந்து தோன்றியவர் தான் வீரபத்ரர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீரபத்ரரை நாம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சகல விதமான கஷ்டங்கள் நீங்குது, வறுமை நீங்குது, எதிரிகளினுடைய தொல்லை நீங்குது, வழக்கு வியாஜ்யங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நீங்குது, நிலம் சம்பந்தமான பிரச்சனை, பலவிதமான சொத்து பிரச்சனை, அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நவகிரக தோஷங்கள், இப்படின்னு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீருது. இந்த அகோர வீரபத்ரரை எப்படி வழிபடுவது அப்படின்னு கேட்டபோது தந்திர சாஸ்திர நூல்களானது அகோர வீரபத்ரருக்கு 27 நாமங்கள் சொல்கிறது. இந்த 27 நாமங்கள், அதாவது பெயர்களை 27 நட்சத்திரங்களுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பெயர் அப்படிங்கிற விகிதத்துல நம்ம சாஸ்திரங்களானது சொல்லுது. இனிமே தொடர்ந்து அகோர வீரபத்ரரினுடைய 27 நாமங்களையும், அந்த நாமம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உரியது அப்படிங்கிறதையும் கீழே சொல்லிக்கிட்டே வரேன். நீங்க அதை பார்த்து உங்கள் நட்சத்திரத்துக்கு உரிய நாமத்தை முடிந்த போது ஜபிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களால முடிந்த போது அகோர வீரபத்ரருக்கு இந்த 27 நாமங்களை சொல்லி ஜாதி புஷ்பத்தாலையும் வில்வத்தாலையும் அர்ச்சனை செய்யும் பொழுது சகல விதமான கஷ்டங்களும் நீங்குவதை பெரியவர்கள் அனுபவத்தில் கண்டிருக்காங்க.